பிக் பாஸ் சீசன் 10 சீக்கிரமே வந்து ஆரம்பிக்க போது, செப்டம்பர் 6 தொடங்க போது. இவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்டாக உள்ளே போக போகிறாங்க அப்படின்ற தகவலே வந்திருக்கு. யாருன்னு தானே பார்க்குறீங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சது. இன்ஸ்டாகிராம்லேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கு கரெக்டான ஆள் இவங்க தான். ஏன்னா வந்து செகண்ட் லவ் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி பிரியங்கா, சாய் பிரியங்கா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆளாக களம் இறங்குவாங்க அப்படின்ற விஷயங்களுமே வருது. அதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் காமன் மேன் விஷயம், காமன் மேன் ஷோ வந்து ஒரு பிடிஎஸ் கூட விட்டுருந்தாங்க. அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த காமன் மேன் ஷோ பிடிஎஸ் பார்த்து நிறைய பேர் கடுப்பில் இருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸோட அந்த சாங் இருக்குல்ல, அது யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கீங்களாப்பா. பாண்டியராஜ் டேரக்டர் இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கையே பாபா பாஸ்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொரிய பண்ணியிருக்காரு. உண்மையிலே பிரம்மாண்டமாக வந்து செட் பண்ணி சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஏன்னா தெரியும், பாபா பாஸ்கர் ஆல்ரெடி குக் கோமாலே வராரு. விஜய் டிவியோட நல்ல ஒரு ரேம்போ இருக்குது. அவர் தெலுங்கோ கன்னடமோ தெரியல, அங்கே வந்து அவர் பிக் பாஸ் போயிருக்காரு. நிறைய பேர் தமிழுக்கெல்லாம் அவர் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காமன் மேனோட பிடிஎஸ் பார்த்தா நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இதெல்லாமாடா ஒரு டாஸ்க்கு, சேத்துல புரண்டுக்கிட்டு இருக்கீங்க, விட்டா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவீங்க கூட இருக்குது. அந்த 15 நாள் எபிசோடு நல்லாயிருக்கும். ஓவியாவெல்லாம் இது பண்ணியிருந்தீங்க. ஆரி, அதுக்கப்புறமேட்டு ராஜு என்டர்டெய்னிங்கு, மாயா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போனாங்க. அவங்க எந்த அளவு பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த பிடிஎஸ் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கடுப்பு தான் ஆச்சு. அதனால் வந்து வேறு ஏதோ இங்கே ரெடி பண்ண போகிறாங்க போல இருக்குது. இந்த டைம் க்ரியேட்டிவாக எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தெரியுது. அதனால் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அதனால் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லவ்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அதாவது சாய் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களை பொறுத்தளவு படங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பிக் பாஸ் சீசன் 10க்கு வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற தகவல் வருது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனனி அசோக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவங்களுமே கன்ஃபார்ம் வருவாங்க. ஏன்னா போன சீசனே இவங்க பேர் வந்து அடிபட்டுச்சு. அப்புறமேட்டு தேவயானி மேமோட பொண்ணு, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து கன்ஃபார்மே வருவாங்க அப்படின்ற தகவல் தான் வருது. என்னப்போ போங்க, தரமான ஆட்களை வந்து இறக்குனாங்க அப்படின்னா இந்த சீசனை வந்து உண்மையிலே வந்து தாறுமாறாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் போன சீசன் மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே காலில் விழுந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்லாம் இறக்கியிருந்தாங்க. ஒரு சைடு திவாகர், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கலையரசன், நடுவில் ரம்யா ஜோ அவர்கள். இவங்களுக்கான சான்ஸை வந்து இவங்க வேறு மாதிரி பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பேசப்பட்டிருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தான் தெரியும். அதனால் போன சீசன் கிளைமேக்ஸில் ஏதோ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவாக வாங்கிட்டு ரெட் கார்டு வாங்கல தான் அந்த சீசன் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா அந்த சீசனும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். இந்த சீசனுக்கு மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எல்லா சீசன்லேயும் ஒன்றா ஆரம்பிக்கிறதுனால டிஆர்பி எகிரு போகுது எல்லா சைட்லேருந்தும். தமிழுக்கும் டிஆர்பி எகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காமன் மேனோட பிடிஎஸ் பார்க்கும்போது என்ன தோணுது? காமன் மேன் ஷோக்காக எந்தளவு வெயிட் பண்ணுறீங்க? பிக் பாஸ் சீசன் 10க்கு யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.